ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம், இதையும் நம்ம சாப்பரில் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மஷ்ரூம் பாக்ஸில் பாதியை யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாதியை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணதுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அது கூட ஆயிலையும் நம்ம விட்டுக்கலாம். நெய் மட்டும் விட்டால் போகிறது, அது கூட கொஞ்சம் நம்ம ஆயிலையும் விட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். வதக்கும் போது வெறும் நெய் விடும் போது கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக அங்கங்க அப்படி இருக்கும் போது வெள்ளையாக இருக்கும், கட்டியாயிரும் சாதம். இப்போ நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பட்டை சோம்பு போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் குழந்தைங்களுக்கு தனியாகவும், எனக்கு பட்டை சோம்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தனியாகவும், எனக்கு தனியாகவும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடாமல் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த இதில் மிளகாய் போடும்போது கொஞ்சம் தெரிக்கும், பார்த்து போடுங்க. குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செம்ம சூப்பரான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்கவே மாட்டாங்க, அவ்வளோ பிடிச்சி விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. அவங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா கொலைய வதக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் வதக்கியாச்சு. அது கூட அடுத்ததாக நம்ம வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் விட வேண்டாம். இதுவே நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் போட்டு வதக்கிட்டு நான் வந்து புதினா இது கூட போடணும். இது கூட புதினா போட்டு வதக்கணும். பட் புதினா போட நான் மறந்துட்டேன். லாஸ்ட்டாக தான் புதினாவை போட்டு வதக்கினேன். இது எல்லாமே வதக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி. இந்த மசாலா வந்து நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி திரித்து வச்சுருக்கிறது காலியாக போகுது. அதனால் ஃபுல்லாகவே கொஞ்சமாக இருந்தது, அதையும் தட்டிட்டு அது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இது கூட வீட்டில் அரைச்ச அந்த கறி மசால் பொடி வந்து நான் போடலை. இது கறி மசால் பொடி மாதிரி தான், ஆனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணி இது கூட போட்டிருக்கேன். அந்த கறி மசால் பொடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கூட சாம்பார் பொடியையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த பொடி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணுன்றதையும் அதை கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸ். இது எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தயிரும் இது கூட ஊற்றி கிண்டிட்டோன்னா செம்ம சூப்பராக நல்லா கலகலன்னு சூப்பராக வந்துடும். இதையே நீங்கள் கிண்டிக்கிட்டே கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறத நீங்கள் தனியாக எடுத்து வச்சு கூட சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் இட்லிக்கோ, தோசைக்கோ, மார்னிங் டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட நல்லாயிருக்கும். அதையே ஒரு கூட்டு மாதிரியும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் கொடுத்து விட்டுக்கலாம் சாதத்துக்கு தொட்டுக்க. அந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிண்டின அந்த கலவையை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவையோ கூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தான் நான் வந்து புதினாவை ஆட் பண்ணுறேன். அரிசியை போட்டுட்டு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அரிசியை போடுறதுக்கு முன்னாடி போடணும், நான் அரிசியை போட்டுட்டு ஆட் பண்ணியிருக்கேன், மறந்துட்டேன். அதனால் இப்படி தான் இருக்குது. அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்படி தான் நம்மளுக்கு வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் அடுப்பில் இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கிடலாம். 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. செம்ம சூப்பராக கமன்னு வாசத்தோட மஷ்ரூம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. காரம் இல்லை, காரம் எதுவுமே இல்லை. அதனால தான் கலர் இப்படி இருக்குது. ரெட் கலராக சகப்பாக இல்லாமல் நார்மல் ஒரு மாதிரி வெளிர் கலராக இருக்குது. காரம்லாம் இல்லவே இல்லை. செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.